அன்பான கிறிஸ்துவ சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் இஸ்ரவேல் மக்கள் அந்த 40 வருடம் வனாந்திரத்தில் சுற்றி அலைந்து கொண்டிருந்தாங்க இல்லையா, அதிலிருந்து இந்த அவிசுவாசம் அப்படிங்கிறது எவ்வளவு மோசமானது, அது கடவுளுடைய பார்வையிலே எவ்வளவு மோசமான ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நாம் வேதாகமத்தில் பார்த்தபடி தேவன் மிகவும் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். எனவே அவர் சீனாய் மலையிலிருந்து அந்த மக்களிடத்திலே ஆண்டவர் பேசின பொழுது அது எவ்வளவு நடுங்கத்தக்கதாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனாலும் கூட தேவன் கிருபை உள்ளவராக இருந்து அவர்கள் மத்தியிலே ஆண்டவர் வாசம் பண்ணார். அவர்கள் தன்னிடத்தில் வருவதற்கு தகுதியற்றவர்களாக இருந்த போதிலும் ஆண்டவர் அவர்கள் தன்னிடத்தில் வருவதற்கான வழியை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார். அவர்கள் தொடர்ந்து அவிசுவாசம் உள்ளவர்களாக, கடவுளை நம்பாதவர்களாக இருந்த நிலையிலையும் ஆண்டவர் அவர்களுக்கு தொடர்ந்து மன்னாவையும் தண்ணீரையும் கொடுத்து ஒவ்வொரு நாளும் அவர்களை பாதுகாத்து கொண்டே வந்து கொண்டிருந்தார். ஆண்டவர் ஒவ்வொரு இடத்துலையும் இருந்து அவங்கள சரியான எங்கிருந்து எங்கே போக வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவர்களை மிகச்சரியாக ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்து கொண்டிருந்தார். இந்த சூழ்நிலையில் தான் காதேஸ் பர்னேயா அப்படிங்கிற ஒரு இடத்திற்கு இந்த இஸ்ரவேல் மக்கள் வராங்க. அங்கிருந்து மோசே ஒரு 12 நபர்களை வேவு பார்ப்பதற்காக, அந்த கானான் தேசத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார், அதனால் அந்த தேசம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 12 நபர்களை மோசே என்ன செய்கிறாரு, வேவு பார்க்கறதுக்கு அனுப்புகிறார். இந்த சூழ்நிலையிலிருந்தும், இதற்கு தொடர்ந்து வரக்கூடிய அந்த சூழ்நிலையிலிருந்தும் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட்ட, வனாந்திரத்திலே வெளிப்பட்ட அந்த அவிசுவாசம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட மோசமான விளைவுகளை ஏற்படுத்திச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, அவிசுவாசம் கடினமான சூழ்நிலைகளில் பயத்தையும் விரக்தியையும் கொண்டு வருது. இந்த நபர்கள் வேவு பார்க்க போனதில் காலேபும் யோசுவா, அந்த 2 நபர்கள், இவர்கள் தவிர மீதி 10 பேர் பார்த்திங்க அப்படின்னா கானான் தேசத்தை பற்றியும் அதில் இருக்கிறவங்கள பற்றி சொன்ன அந்த சம்பவங்கள் இல்லை, அதை பார்த்துட்டு வந்து சொன்ன விஷயத்தில் அவங்களுடைய அவிசுவாசம் வெளிப்பட்டது. கானானியர்கள் ரொம்ப பலசாலிகளாக இருந்தது உண்மைதான், அவங்க ஒரு பெரிய தோற்றமுடையவர்களாக இருந்தது எல்லாம் உண்மைதான், அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஆண்டவர் அவர்களுக்காக, இஸ்ரவேல் மக்களுக்காக செய்த அந்த வல்லமையான செயலை இந்த மக்கள் மறந்து போனாங்க. ஆண்டவர் எப்படி அவர்களை எகிப்திலிருந்து வல்லமையாக ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்தார், ஆண்டவர் மோசே மூலமாக எப்பேற்பட்ட அற்புதங்களை செய்திருக்கிறார், இதை எல்லாவற்றையும் மறந்து போய் அவங்க அந்த கானான் தேசத்தில் உள்ள சூழ்நிலையை பார்த்த உடனே அவங்களுக்கு அந்த பயம் அவங்களுக்குள்ளாக தொற்றி கொண்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கானானியர்களை ஆண்டவரால் கண்டிப்பாக மேற்கொள்ள முடியும், ஆண்டவர் தான் சொன்னதை கண்டிப்பாக செய்வார் அப்படிங்கிறத அவங்க விசுவாசிக்கலை. அதனால் அவங்க அந்த கானானியர்களை பார்த்த உடனே பயந்து போய் இந்த இஸ்ரவேல் மக்களிடத்தில் அந்த அவிசுவாசத்தோடு, தங்களுடைய அவிசுவாசத்தினுடைய அடிப்படையிலே அவங்க என்ன செய்கிறாங்க, இஸ்ரேல் மக்களிடத்தில் அந்த காரியங்களை சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் இஸ்ரேல் மக்கள் அதை கேட்டு மிகவும் பயந்து போய் விரக்தியில் கர்த்தருக்கு விரோதமாகவும், மோசேக்கும் ஆரோனுக்கும் எல்லாருக்கும் விரோதமாகவும் முறுமுறுக்கிறத நம்ம பார்க்குறோம். எப்போவுமே அவிசுவாசம் கடினமான சூழ்நிலையில் பயத்தையும் விரக்தியும் தான் கொண்டு வருது. இரண்டாவது, அவிசுவாசம் ஆண்டவரை நம்பக்கூடிய நபர்கள் மேலே வெறுப்பை கொண்டு வருது. யாரெல்லாம் ஆண்டவர் மேலே உண்மையான விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் மேலேயே வெறுப்பை தூண்டக்கூடியதாக இந்த அவிசுவாசம் இருக்குது. இதில் காலேப், யோசுவா இந்த 2 நபர்கள் மட்டும் தேவனை விசுவாசிக்கிற நபர்களாக இருந்தார்கள். ஆண்டவரை நம்பினாங்க, ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்திருந்த வாக்குத்தத்தத்தை நம்பினாங்க, ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராகவே இருக்கிறார் அப்படிங்கிறத என்ன செஞ்சாங்க, நம்பினாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதனால் இந்த நபர்கள் காலேபும் யோசுவாவும் மட்டும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த மக்களிடத்தில் நீங்கள் பயப்படாதீங்க, அந்த தேசம் ஒரு சிறப்பான ஒரு தேசம், ஆண்டவர் நல்ல ஒரு இடத்தை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார், ஆண்டவர் சொன்ன மாதிரியே நம்மளுக்கு என்ன செய்வார், அதை தருவார், நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த 2 நபர்களும் மக்களிடத்தில் சொல்கிறத பார்க்குறோம். ஆனால் அந்த 10 மற்ற விசுவாசம் இல்லாத, கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாத மற்ற 10 வேவுக்காரர்கள் சொன்னதை கேட்டு பயத்தில் இருந்த மக்கள் இந்த காலேபும் யோசுவாவும் சொன்னதை ஏற்றுக்கொள்ளவோ நம்பவோ இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மேலே இவங்களுக்கு கோபம் வந்தது.
இந்த நபர்களுக்கு, அதாவது கடவுளை விசுவாசித்து ஆண்டவர் நமக்கு இதை செய்வார்னு சொல்லி சொல்கிற நபர்கள் மேலே கடவுளை நம்பாத நபர்கள் மிகுந்த கோபத்தையும் வெறுப்பையும் நாம் வெளிப்படுத்துறதை நம்ம பார்க்குறோம். அவிசுவாசம் ஆண்டவரை நம்பக்கூடிய நபர்கள் மேலே வெறுப்பை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்குது. மூணாவதாக, அவிசுவாசம் எப்பொழுதுமே நியாய தீர்ப்பை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. இஸ்ரவேலருடைய அவிசுவாசத்தையும் அதனால் அவங்களுடைய புலம்பலையும் ஆண்டவர் பார்த்தார். அவங்க ஓன்னு சொல்லி புலம்பி அழுது, ஐயோ நாங்கள் இப்படி இந்த இடத்துல செத்து போயிடுவோமே, இதுக்காகவா நாங்கள் இங்கே வந்தோம் இப்படியான்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா அழுது புலம்புறாங்க. அந்த அவிசுவாசத்தை நிமித்தம் அவங்களுடைய அந்த புலம்பல் அந்த கூக்குரல் எழும்புது. அதை ஆண்டவர் என்ன செய்யனா பார்த்தார். இது என்ன அப்படின்னா, இந்த 10 வேவுக்காரர்கள், கடவுளை நம்பாத இந்த 10 வேவுக்காரர்கள் நடந்து கொண்ட விதம் தேவனை ஒரு பொய்யர் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி இருக்குது. அதாவது ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வதாக சொல்லி இருக்கிறார். ஆனால் இவங்க அந்த இடத்த பார்த்துட்டு நம்ம அவ்வளோதான் தொலைஞ்சோண்டா, நம்ம இந்த மக்கள் நம்மளை கொண்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அது இன்டைரக்டாக என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மளுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிற ஆண்டவர் ஒரு பொய்யர், அவரால் இதெல்லாம் செய்ய முடியாது, அவரால் இந்த மக்களிடத்துலாம் நம்மளை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. எப்பொழுதுமே அவிசுவாசம், நாம் ஆண்டவரை நம்பாத போது, ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை நாம் ஏற்றுக்கொள்ளாத போது, ஆண்டவர் சொல்வதை நாம் நம்பாத போது, நாமும் கூட இன்டைரக்டாக ஆண்டவரை ஒரு பொய்யர் அப்படின்னு சொல்லி அறிவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் பொய் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நாம் சொல்கிறோம். இங்கே ஆண்டவர் இப்பேற்பட்ட ஒரு அவிசுவாசம் அவங்களுக்குள்ளே இருந்தனால ஆண்டவர் அந்த இடத்துல அந்த அவிசுவாசத்திற்கென்று ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு நியாய தீர்ப்பை அங்கே கொண்டு வந்தார். ஆண்டவர் என்ன நியாய தீர்ப்பை கொடுத்துட்டார் அப்படின்னா, ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்திருந்த வாக்குத்தத்தம், இஸ்ரேல் மக்கள் எல்லாரையும் நான் அவங்கள கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லியிருந்தார். ஆனால் இந்த பெரியவங்க எல்லாரும் அவங்க அவிசுவாசத்திலே புலம்பின போது ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் 20 வயதுக்கு மேற்பட்ட நபர்கள், 20 வயதிற்கு மேற்பட்ட யாரும் அந்த சூழ்நிலையில் அந்த நேரத்தில் 20 வயசுக்கும் அதற்கு மேற்பட்ட யாருமே கானான் தேசத்துக்குள்ளே போக மாட்டீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அறிவிச்சிட்டார். காலேபும் யோசுவாவும் தவிர மற்ற 40 வயதுக்கு மேற்பட்ட மற்ற எல்லாருமே என்ன செஞ்சிருவாங்க, மரித்து போவார்கள், வனாந்தரத்திலே மரிப்பாங்க. அவங்கள நான் கானான் தேசத்துக்குள்ளே விட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. 20 வயசுக்கு கீழே உள்ளவங்களை மட்டும்தான் நான் கானான் தேசத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன்னு சொல்லிட்டார். அப்போ இந்த அவிசுவாசம் பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு நியாய தீர்ப்பை அவர்களுக்கு கொண்டு வந்தது. அந்த இஸ்ரவேல் மக்கள், கடவுளை நம்பாத 20 வயதுக்கு மேற்பட்ட அந்த இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் மரித்து தீரும் வரைக்கும் இந்த மக்கள் வனாந்திரத்திலேயே சுற்றி அலைஞ்சாங்க. 40 வருடங்கள் ஆண்டவர் இந்த 20 வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் எல்லாம் அந்த செத்து தீர்ற வரைக்கும் ஆண்டவர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். அவங்கள ஆண்டவர் அது மிகப்பெரிய அந்த நியாய தீர்ப்பை அந்த அவிசுவாசம் அவங்களுக்கு மேலே கொண்டு வந்தது. அடுத்ததாக 4வதாக, அவிசுவாசம் கோபத்தையும் கீழ்ப்படியாமையும் உண்டு பண்ணுது. அவிசுவாசம் எப்பொழுதுமே கோபத்தையும் கீழ்ப்படியாமையும் கொண்டு வருது. இஸ்ரேல் மக்களுக்கு அந்த வனாந்தரத்தில் அவங்க பயணம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. மீண்டும் ஒரு சில சூழ்நிலையில் அவங்களுக்கு தண்ணி இல்லாமல் போகுது. தண்ணி இல்லைன்னு சொல்லி சொன்ன உடனே இமீடியட்டாக அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஆரோனையும் மோசையும் உடனடியாக குற்றப்படுத்துகிறார்கள். நீ எங்களை கொல்றதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்திருக்கிற. மீண்டும் மீண்டும் ஆண்டவர் அவர்களுக்கு எவ்வளவோ அற்புதத்தை செய்த போதிலும் அந்த மக்களுக்கு அவர்களை அழைத்து கொண்டு வரக்கூடிய அந்த ஆண்டவரை முழுமையாக நம்புவதற்கு மனதே இல்லாமல் இருந்தாங்க. ஆரோனை குற்றப்படுத்தினாங்க, மோசையை குற்றப்படுத்தினாங்க. அவங்க ஆண்டவரை நம்பாதபடினால அவங்க ஆண்டவர் இடத்துல போய் எங்களுக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கல. அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் மோசைக்கிட்ட நீ போய் அந்த கண்மலை இடத்துல பேசு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏற்கனவே ஒரு முறை அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்து அந்த கண்மலை, அந்த இடத்துல திரும்பவும் நீ அந்த கண்மலையில் போய் நீ பேசு அப்படின்னு சொல்லி ஆரோன் இடத்திலும் மோசையின் இடத்துலையும் ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் இங்கே மோசே என்ன செய்கிறார் அப்படின்னா, ஆண்டவர் சொன்னது செய்யாமல் அவர் போய் கண்மலையை போய் அடிக்கிறார். தண்ணி வருது. தண்ணியை அங்கே அவங்க மக்கள் என்ன செய்கிறாங்க, குடிக்கிறாங்க. தாம் வாக்குப்படினபடியே அவர்களுக்கு தண்ணீரை கொடுக்க உண்மை உள்ளவர் அப்படிங்கிறத ஆண்டவர் அவர்களுக்கு சுட்டி காட்டுவதற்கு தான் விருப்பம் உள்ளவராக இருந்தார். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதன்படி செய்யாமல் மோசேயும் ஆரோனும் கோபத்தில் தங்களுடைய கோபத்தை கொண்டு போய் என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா, அந்த கண்மலை மேலே என்ன செஞ்சிடறாங்க, காட்டுறாங்க. கடவுள் சொன்னது நீங்கள் போய் பேசுங்க அப்படிங்கிறது தான். ஆனால் மோசே போய் அதை என்ன செய்கிறாரு, அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அங்கே
மோசேயினுடைய ஒரு கீழ்ப்படியாமையும் கோபமும் வெளிப்படுவதை நம்ம பார்க்குறோம். அதனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஓகே நான் சொன்னபடி நீங்கள் செய்யலை, அதனால் நீங்கள் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க போவதில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா ஆரோனுக்கும் மோசேக்கும் ஆண்டவர் சொல்லிட்டார். கன்மலை அந்த இடத்துல, அந்த கன்மலை அப்படிங்கிறது கிறிஸ்துவை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்து ஒரு முறை மட்டுமே அடிக்கப்பட வேண்டும். முதல் முறை ஆண்டவருக்கு அந்த கன்மலை போய் அடி அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் 2வது முறை சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் சொன்னார். ஆனால் மோசே கேட்காம கோபத்தில் போய் அடிச்சிட்டார். இப்போ ஆண்டவர் எக்ஸாக்டாக ஆண்டவர் ஒரு விஷயத்தை அதன் மூலமாக நிரூபிக்க விரும்பினார். அதை ஆண்டவர் என்ன சொல்கிறதோ அப்படியே செய்யாமல் மோசே அதை மாறுபட்டனால, கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் போனனால என்னாச்சு அப்படின்னா மோசேயும் ஆரோனும் கூட கானான் தேசத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியாத, உள்ளே போக முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாயிற்று. அவிசுவாசம் கோபத்தை உண்டு பண்ணுகிறது. பாருங்கள், மோசேக்குள்ளாக அந்த மக்களுடைய அந்த அவிசுவாசம் என்ன செஞ்சு அப்படின்னா தொடர்ந்து அந்த அவிசுவாசம் உள்ள மக்கள் இந்த மோசையோடு கூட போராடினால அது மோசைக்குள்ளாக ஒரு கோபத்தை உண்டு பண்ணது என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம். கடைசியாக அவிசுவாசம் மரணத்தை கொண்டு வருகிறது. தொடர்ந்து இந்த மக்கள், இஸ்ரேல் மக்கள் மறுபடியும் அவிசுவாசத்தினால மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தாங்க, பேசினாங்க. அதனால் ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படின்னா அவர்களுக்காக கொள்ளுவாய் சர்ப்பங்களை அனுப்பினார். அநேகர் செத்து போனாங்க. அங்கே மீண்டும் மீண்டும் இந்த அவிசுவாசத்தினாலே இந்த மக்கள் தேவனிடத்திலிருந்து மிக கடுமையான தண்டனைகளை, நியாய தீர்ப்புகளை பெற்றுக்கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்களால கடவுளுக்கு கீழ்ப்படிய முடியலை அப்படிங்கிறத என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம பார்க்குறோம். தேவன் அங்கே ஆண்டவர் சர்ப்பங்களை அனுப்புகிறாரு, அநேகர் சாவுறாங்க. தேவன் கடவுளை தேவன் ஜனங்களை தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது அங்கே யாரும் அதை தப்ப முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். தேவன் விஷமுள்ள பாம்புகளை என்ன செய்கிறார் அப்படின்னா அவங்களுக்குள்ளே அனுப்புகிறார். இதில் அந்த மக்கள் சாக ஆரம்பித்த உடனே என்ன செய்கிறாங்கன்னா ஓடி மோசே இடத்துல புலம்புறாங்க. அப்போ ஆண்டவர் மோசேக்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்து அதை ஒரு கம்பத்திலே கட்டி மேலே உயர்த்தி கட்டி வை அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பாம்பு கடிச்சிருக்குது, ஐயோ பாம்பு கடினாலே சாகுறமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் பாம்பு கடிக்கு கொடுக்குற மருந்து என்ன அப்படின்னா ஒரு வெண்கல சர்ப்பத்தை செஞ்சு மேலே கட்டி வை, அதை யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்கள் பிழைப்பார்கள். பாம்பு கடிச்சிருச்சா அவங்க ஒன்று தான் செய்யணும், அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி அவங்க பார்க்க வேண்டும். அதை பார்த்தாங்க அப்படின்னா அவங்க பிழைப்பாங்க. இதில் பாருங்கள், இந்த வெண்கல சர்ப்பத்தில் எந்த ஸ்பெஷலான ஒரு வல்லமையும் கிடையாது. ஆண்டவர் அந்த வெண்கல சர்ப்பத்தில் கட்டி வச்சோன்னு அதில் ஒரு பவர் இறக்கி வைக்கலை. அந்த வெண்கல சர்ப்பம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு கம்பில் கட்டப்பட்டு இருக்கிற ஒரு வெண்கல சர்ப்பம் தான். ஆனால் அதில் என்ன இருக்குது அப்படின்னா அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்தால் அந்த நபர்களை சாக விடாமல் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் அதன் மேல் இருந்தது. ஆண்டவருடைய வார்த்தை அதுதான் அங்கே முக்கியம். அப்போது ஒரு நபர் பாம்பினால் கடிக்கப்பட்டார் அப்படின்னா ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த வார்த்தை, இந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்தால் பிழைப்பாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டவருடைய அந்த வார்த்தையை விசுவாசிப்பாரானால் அவர் அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்ப்பார். அதுக்கு பதிலாக என்னடா அது பாம்பு கடிக்க இப்படி ஒரு மருந்தா, இதை போய் எவனாவது பார்த்தா பிழைக்க முடியுமா, என்ன பைத்தியக்காரத்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கடவுளுடைய வார்த்தையை நம்பாமல் அவன் அதை பார்க்காமல் தவிர்ப்பான், ஆனால் அவன் சாகுவான். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் விசுவாசம், ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் வைக்கக்கூடிய விசுவாசம் வாழ்வை கொண்டு வருகிறது. ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்க மறுக்கும் பொழுது அது மரணத்தை கொண்டு வந்தது அப்படிங்கிறத சொன்னோம் அப்படின்னா நம்ம பார்க்குறோம். விசுவாசித்த நபர்கள் காப்பாற்றப்பட்டாங்க, விசுவாசிக்காத நபர்கள் அழிந்து போனாங்க. அவிசுவாசம் மரணத்தை கொண்டு வருகிறது, விசுவாசம் வாழ்வை கொண்டு வருகிறது. அதனால் நம் ஆண்டவரை நம்பாமல் இருப்பது அப்படிங்கிறது மிக மோசமானது, பயங்கரமானது. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கறது எல்லாம் அவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ நாம் அதை நம்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறார். நாம் அவர் சொல்லியிருக்கிற விஷயங்களை நாம் விசுவாசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறார். அதனால் ஆண்டவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையிலே பல நன்மையான காரியங்களுக்குள்ளாக நம்மை நடத்தக்கூடியதாக இருக்குது. நாம் அவரை விசுவாசிக்க மறுக்கும் பொழுது ஆண்டவருடைய நியாய தீர்ப்பை அது நம்முடைய வாழ்விலே கொண்டு வருகிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். ஆண்டவரை நாம் நம்புவது எந்த கடினமான சூழ்நிலைகளிலேயும் நாம் தைரியமாகவும் அமைதலாகவும் இளைப்பாறுதலாகவும் இருப்பதற்கு நமக்கு உதவி செய்கிறது. நாம் ஆண்டவரை நம்பாமல் இருப்போமானால் அது நம்முடைய வாழ்விலே சமாதானமின்மையையும் பயத்தையும் விரக்தியையும் வெறுப்பையும் கொண்டு வருகிறது.
அதனால் ஆண்டவரை நம்புவது அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அவிசுவாசம் மிக மோசமானது. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமானதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு அனுப்புங்க. வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.